अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाहि व आलिहि व ஸஹ்பிஹி அஜ்மாயின்। கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் ஃபஜருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் நாம் அனைவரும் ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த தருணத்தில் நம்பிக்கை துரோகம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில மார்க்க நினைவூட்டுதல்களை உங்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்கலாம் என நான் ஆசைப்படுகிறேன். மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு சில காரியத்தை உலகத்தில் சந்திக்கலாம். சில காரியங்களை மனிதர்கள் பார்க்காமலே கூட சென்று விடலாம். குறிப்பாக உலகத்தில் ஒரு சிலரை அல்லாஹ் செல்வந்தர்களாக ஆக்கியிருக்கலாம். வறுமையை தன் வாழ்நாளில் ஒரு முறை கூட பார்க்காமல் செல்வந்தர்களாகவே வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்களும் உலகத்தில் இருக்கிறார்கள். சிலரை அல்லாஹ் ஏழ்மையில் ஆக்கியிருக்கலாம். ஒரு முறை கூட அவர்கள் செல்வத்தை, சொகுசை, ஒரு பெரும் வாழ்வாதாரத்தை பார்க்காமல் மரணிக்கலாம். இப்படி மனிதர்களில் சிலர் சிலதை பார்த்து சிலதை பார்க்காமல் மரணிக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்பிக்கை துரோகம் என்ற ஒரு காரியத்தை எல்லா மனிதர்களும் கண்டிப்பாக அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில்தான் மனித வாழ்க்கையை அல்லாஹ் அமைத்திருக்கிறான். இல்லை, நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து 80 ஆண்டுகள் வாழ்ந்துட்டேன், என்னை யாருமே இது வரைக்கும் துரோகம் பண்ணலை, நான் என்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் நம்பிக்கைக்குரியவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் என்று நபிமார்களில் ஆரம்பித்து எந்த நல்லவர்கள் வரை சொல்ல முடியாது. ஃபிரௌனில் ஆரம்பித்து உலகத்தில் ஆக மோச கெட்டவனோ, ஆக மோசமான ஒரு கேடுகட்ட காரியங்களை செய்யக்கூடியவனோ யாரும் சொல்ல முடியாத அளவிற்கு இந்த நம்பிக்கை துரோகத்தை எல்லா மனிதர்களும் அனுபவிப்பார்கள். சிலர் குறைவான நம்பிக்கை துரோகத்தை அனுபவிப்பார்கள். வேறு சிலர் உயிரே போகக்கூடிய அளவிற்கான நம்பிக்கை துரோகங்களை அனுபவிப்பார்கள். இந்த துரோகம் யாரெல்லாம் இழைக்கப்படுகிறார்களோ அவர்கள் அடையக்கூடிய துன்பம் இருக்கிறதே, மரணத்தை விட ஒரு கொடிய துன்பம் தான் இந்த துரோகம். சாதாரண காரியம் கிடையாது. மற்ற இழப்புகளை கூட சகித்து தாண்டி வந்துடலாம். ஆனால் துரோகம் இழைக்கப்படுவது என்பது அது இயல்பாக மனசை உறுத்தி கொண்டு ரணமாக ஆக்கி ஒரு சிலரை மனநோய்க்கு தள்ளிவிடும், ஒரு சிலரை தற்கொலைக்கு தள்ளிவிடும், ஒரு சிலர் வாழக்கூடிய வாழ்க்கையை வெறுப்படைந்த ஒரு வாழ்வில் ஒரு விரக்தியில் வாழக்கூடிய சூழ்நிலைக்கும் அது ஆட்படுத்திவிடும். இப்போ இந்த துரோகத்தை மனிதர்கள் எல்லோரும் சந்திப்பார்கள் என்பதனால்தான் இஸ்லாம் ஆரம்பத்திலிருந்தே உலகப்பற்று அற்றவனாக வாழச் சொல்லி நமக்கு ஏவுகிறது. உலகப்பற்று அற்றவர்களாக வாழுங்கள், உலகத்தை அதிகம் நேசிக்காதீர்கள், நீங்கள் யாரை நேசித்து யாருக்காக உழைக்கிறீர்களோ அவர்கள் ஒரு நாள் உங்களை கை கழுவி விடுவார்கள், உங்களை ஒரு சூழ்நிலை பார்த்து உங்களை தள்ளிவிட்டு விடுவார்கள். உங்கள் பணத்திற்காக, உங்கள் புகழுக்காக, உங்கள் பேருக்காக, உங்கள் பட்டப்படிப்புக்காகத்தான் உங்களை உலகத்தில் உள்ளவர்கள், உங்கள் மனைவி உட்பட, உங்கள் கணவன் உட்பட, உங்கள் குடும்பத்தார் உட்பட, உங்கள் பிள்ளைகள் உட்பட உங்களை ஒரு சில நேரங்களில் பயன்படுத்தத்தான் விரும்புவார்களே தவிர உலகத்தில் உன்னை நேசிக்க உன்னை விட வேறு ஆள் கிடையாது. நம்ம தானே நேசிப்போம், வேறு யாரும் நேசிக்க மாட்டோமே. நமக்கு ஏற்பட்ட கவலை ஒருத்தருக்கு போய் முறையிடுறோம், ஒருத்தர்கிட்ட போய் சொல்கிறோம். நம்ம என்னதான் சொன்னாலும் நம்ம கவலைப்பட்ட அளவுக்கு அவரை கவலைப்பட வைக்க முடியுமா? வைக்க முடியாது. வயிறு வலிக்குன்னு ஒரு ஆள்கிட்ட சொல்கிறோன்னு வைங்க, என் வயிறு வலியை அவருக்கு உணர வைக்க முடியுமா? உணர வைக்க முடியாது. நாம் வருத்தப்படுறோமேங்கிறதுக்காக அவர் வருத்தப்படுற மாதிரி நடிப்பாரே ஒழிய ஒரு காலத்திலும் நம்முடைய வழி அவருக்கு தெரியாது. பாலஸ்தீனத்தில் ரஃபா என்ற பகுதியில் பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறார்கள். பச்சிலம் பிள்ளைகள் என்று கூட பார்க்காமல் தலைகள் துண்டாக்கப்பட்ட நிலையில், நசுங்கிய நிலையில் சாகடிக்கப்படுகிறார்கள். அந்த மக்களுக்காக நம்ம வருத்தப்படுறோம். ஒரு காலத்திலாவது அவங்களுடைய உண்மையான வருத்தத்தை அடைவோமா? அடைய முடியாது. இப்படித்தான் நல்ல மனிதர்களை படைத்திருக்கிறான். இந்த சூழ்நிலையில் சில மனிதர்கள் மற்ற மனிதர்களை நல்ல தேவைக்கு பயன்படுத்திவிட்டு கடைசி அவர்களை துரோகம் இழைக்கக்கூடிய நிலைக்கு தள்ளிவிடுவார்கள். ரசூலுல்லாஹ் இதை ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கையாக
பெரும் பாவமாக இஸ்லாம் நமக்கு பயமுறுத்துகிறது, எச்சரிக்கை செய்கிறது. நபிகளார் சொன்னார்கள், இத்தகி தாவத்தல் மதுலும், அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப், அந்த அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துவாவுக்கும் அல்லாவுக்கும் மத்தியில் எந்த திரையும் கிடையாது. உடனடியாக நேரடியாக ஏற்கப்படக்கூடிய பிரார்த்தனைகள் ஒன்று அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ நாம இந்த நேரத்தில் பெற வேண்டிய படிப்பினை என்னவென்றால், எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் எந்த துரோகத்தையும் நாம் இழைத்து விடக்கூடாது. அதே நேரத்தில் வேறு யாராவது நமக்கு ஒரு துரோகம் இழைத்தார்களே ஆனால் அல்லாவுக்காக வேண்டி அதை அமைதி காத்து பொறுமை காக்க வேண்டிய இடத்தில் இருக்கணும். ஒரு சில ஆண்டுக்கு முன்பாக தமிழகத்தில் வாழ்ந்த ஒரு முஸ்லிமான மனிதர் ஏறத்தாழ 12 வயது 13 வயதில் வெளிநாட்டிற்கு செல்கிறார். அவருக்கு ஒரு 4 சகோதரிமார்கள், தான் 4 தங்கச்சி. ஏன்னா தமிழ்நாட்டு கல்ச்சர் என்ன, பாப்பா அம்மா இல்லை, தான் தங்கச்சியை திருமணம் முடித்து வைக்க வேண்டிய பொறுப்பு, அந்த பிள்ளைகளுக்கு நல்லபடியாக வாழ்க்கை அமைக்க வேண்டிய பொறுப்பு என்பது தந்தைக்கு பிறகு சகோதரன் தலைமை ஏற்க வேண்டும். அதை உணர்ந்தவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய 4 தங்கையை நல்லபடியாக படிக்க வைக்கணும், திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு முஸ்லிமான ஒரு மனிதர் வெளிநாட்டுக்கு புறப்படுறாரு. 12 வயசுல போனவர் மாடா உழைக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஊர் பக்கம் கூட வராமல் தன் தங்கச்சிக்காக வேண்டி பொருளாதாரத்தை அனுப்பி வைக்கிறார். தங்கச்சிக்கு மாப்பிள்ளைமார்கள் ஒரு சில ஆண்டு கழியுது, மாப்பிள்ளைமார்கள் தேடக்கூடிய நிலைக்கு ஆளாக்கப்படுறார். ஊருக்கு வராரு, மாப்பிள்ளைமார்கள் எல்லாம் பார்த்து தங்கச்சிமார்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு மறுபடியும் போறார். வீடு இல்லை, சொந்த வீடு. மறுபடியும் பொருளாதாரத்தை திரட்டி ஒவ்வொரு தங்கச்சிக்கும் ஒரு வீடை கட்டி கொடுக்கிறார். அதிகமான பணங்களை சேர்த்து கொடுக்கிறார். 12 வயசுல வெளிநாட்டுக்கு போனவர் அங்கேயே ஒரு தமிழ் பெண்ணை, இஸ்லாமிய பெண்ணை பார்த்து திருமணம் முடித்து கடைசியாக ஊருக்கு வந்து இறங்கும் போது அவருக்கு 48 வயசு தாண்டிருச்சு. ஏராளமான பொருளாதாரத்தை தங்கச்சி கொடுத்தாச்சு. வீடு வாசல்லாம் கட்டி தங்கச்சி மாப்பிள்ளைகள் நல்லபடியாக ஒரு நிலைக்கு வந்து அவர்களுக்கு பிள்ளை பிறந்து, அதெல்லாம் பெண் பிள்ளை. அந்த பெண் பிள்ளைகள் பருவயதை அடையும் போது அவர்களுக்கான சொத்துக்களையும் சேர்த்து கொடுப்பதற்காக 48, 50 வயதை கடந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டை தாண்டி இனிமேல் உங்களால் வேலை பார்க்க முடியாது, வயோதிகத்தை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்ற அளவிற்கு வேலை பார்த்தார். கடைசியாக தமிழ்நாட்டுக்கு வந்து இறங்குறார். வந்து இறங்கும் போது எல்லா சொத்து பத்துகளும் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து பத்துகள் எல்லாம் தங்கச்சி பேர்ல இருக்கு. அப்ப அவர் என்ன கேட்கிறாரு, இனிமேல் என்னால் வேலை பார்க்க முடியாது, எனக்கு பிள்ளைங்க கிடையாது, என் மனைவி மட்டும்தான் இருக்கிறா, கொஞ்சம் சொத்து தந்தீங்கன்னா ஊர்ல உட்காந்து நான் வாழ்ந்துட்டு என் வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிடுவேன், உனக்கு ஏன் தரணும்னு கேட்குறாங்க. என்ன நிலைமை, 4 தங்கச்சி அனாதை பிள்ளைங்க. 4 தங்கச்சியை பராமரித்து பாதுகாத்து பருவயதை அடைந்த பிறகு திருமணம் முடித்து கொடுத்து சொத்துக்களை சேர்த்து 4 தங்கச்சி வெல் செட்டில் ஆக்கி அவங்க பிள்ளைங்களை படிக்க வச்சு அவங்க பிள்ளைகள் பருவயதை அடையும் போது நகைகளை சேர்த்து கொடுத்து இனிமேல் உன்னால் வேலை செய்ய முடியாது என்ற வயோதிகத்தை அடைந்த பிறகு வெளிநாட்டிலிருந்து அவர்கள் அனுப்பி வைக்கிறாங்க. பிறகு ஊருக்கு வந்த பிறகு எந்த பொருளாதாரத்தையும் அவர்களுடைய சகோதரிமார்கள் தராமல் நெருக்கடியாக்கப்பட்டு மீண்டும் வெளிநாட்டுக்கு போக முடியல. உள்ளூர்ல சொத்து இல்லை, பிச்சை எடுக்கிற நிலைக்கு வந்து மனைவியும் கணவனும் அந்த நிலையில் அனாதை பிணமாக மாற்றப்பட்டார்கள். அவர்கள் அதே நிலையில மரணித்தும் விட்டார்கள். இது ஏதோ ஒரு மூலையில் நடக்கிற துரோகம் கிடையாது. இது மாதிரியான துரோகங்கள் ஒவ்வொரு ஊர்களில், தெருக்களில், வீடுகளில் ஒருவரை பயன்படுத்தி கொண்டு இன்னொருவர் தூக்கி எறியக்கூடிய நிகழ்வு என்பது சகஜமான ஒரு காரியத்தை போன்று மாறிவிட்டது. முஸ்லிம் சமூகத்தவர்கள் இந்த காரியத்தில் ஈடுபடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில் எந்த விதமான செல்வங்கள் பயனளிக்கப்படாத ஒரு நாள், அந்த நாளில் நாம் இழைத்த கொடுமைக்கு பொருளாதாரத்தை கொண்டு ஈடு செய்ய முடியாது, நாம் இழைத்த கொடுமைக்கு சொத்துக்களை கொண்டு ஈடு செய்ய முடியாது, நாம் இழைத்த கொடுமைக்கு உலகத்தின் வாழ்வாதாரத்தை கொண்டு ஈடு செய்ய முடியாது. நன்மையை கொண்டோ தீமையை கொண்டோ மட்டுமே ஈடு செய்யப்படுகிற நாள் அந்த மறுமை நாள். நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களில் யாருக்காவது முஃப்லிஸை தெரியுமான்னு கேட்டாங்க. முஃப்லிஸ் என்றால் திவாலானவர்களை தெரியுமான்னு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். சஹாபாக்கள் சொல்றாங்க, தெரியுமா எங்களுக்கு. திவாலானவர்கள் என்றால் வாழ்ந்து கெட்டவர்கள். நம்ம சமூகத்தில் அப்படி சில பேர் உண்டு இல்லை. யார் அவங்க பெரிய பணக்காரனா இருப்பான், அவன் ஜென்ரேஷன் கடக்கிறதுக்குள்ள அவன் ஏழையா மாறிடுவான். மிகப்பெரிய செல்வத்தில் இருந்து மிக பெரும் வறுமைக்கு வருபவர்கள் இவர்கள் தான் திவாலானவர்கள். சஹாபாக்கள் சொல்றாங்க, யாரிடத்தில் பணம் இருந்து அந்த பணம் இல்லாமல் மாறுகிறதோ அவர்கள் தான் திவாலானவர்கள்.
ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் சமூகத்தில் அவர்கள் திவாலானவர்கள் இல்லை. சிலரிடத்தில் அதிகமான தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு என்று எண்ணிலடங்காத நன்மைகளை நற்காரியங்களை செய்து கூலியாக நாளை மறுமையில் நன்மையை பெறக்கூடிய இடத்தில் மூட்டை மூட்டையாக நன்மைகளை கொண்டு வருவார்கள். என் சமூகத்தில் சில மக்கள் சொர்க்கம் கிடைப்பதற்கு தொலைதூரம் இல்லை, மிக நெருக்கத்தில் இருக்கும். அவ்வளவு பெரும் நன்மைகளை மறுமையில் கொண்டு வந்த அந்த அடியார் சொர்க்கம் போவதற்கு முன்பாக ஒரு கூட்டம் வழிமறிப்பார்கள். அல்லாஹ்விடத்தில் முறையிடுவார்கள், யா அல்லாஹ், இவன் யாரு தெரியுமா? என் இரத்தத்தை ஓட்டினவன், என்னை பற்றி அவதூறு பேசியவன், என்னுடைய பொருளாதாரத்தை களவாடியவன், என்னை அடித்தவன், திட்டியவன், புறம் பேசியவன் என்று உலகத்தில் யாருடைய மானத்திற்கு எதிராக, யாருடைய கண்ணியத்திற்கு எதிராக, யாருடைய பொருளாதாரத்திற்கு எதிராக, யாருடைய உயிருக்கு எதிராக நாம் குந்தகத்தை ஏற்படுத்துகிறோமோ மறுமை நாளில் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் முறையிடுவார்கள். இவர்கள் யா அல்லாஹ், இத்தகையவர்கள் எங்களுக்கு துரோகம் செய்து விட்டார்கள் என்று சொல்லுவார்கள். அப்ப அல்லாஹ் என்ன செய்வான? பைசல் பண்ணுவான். எப்படி பைசல் பண்ணுவான்? உனக்கு 5 லட்சத்தை திருடிட்டானா, இங்க 5 லட்சம் இல்ல 50 லட்சம் கொடுத்தாலும் உனக்கு யூஸ் கிடையாது, அப்படித்தானே? 50 லட்சத்தை போய் அவர் எந்த பேங்க்ல போய் மாற்றுவாரு மறுமையில? அப்ப அதற்கு நிகராக நன்மை இவரிடத்திலிருந்து பெற்று அவருக்கு வழங்கப்படும். நன்மை எல்லாம் இவர் காலியாயிரும். எல்லா மனிதர்களுக்கும் கொடுத்து போக இன்னும் மனிதர்கள் இருப்பார்கள். இவர் அவ்வளவு துரோகம் பண்ணியிருப்பார். பார்த்தா நல்லவர் மாதிரி தொழுதிருப்பார், நல்லவர் மாதிரி நோன்பு வைத்திருப்பார், நல்லவர் மாதிரி ஹஜ்ஜு செய்திருப்பார். இவர் நல்லவர் தான், ரப்புக்கு இவர் நல்லவர், மனிதர்களுக்கு இவர் நல்லவர் கிடையாது, தன் சொந்த பந்தத்திற்கு இவர் நல்லவர் கிடையாது, தன் அண்டை வீட்டாருக்கு இவர் நல்லவர் கிடையாது, சக முஸ்லிம் தோழர்களுக்கு இவர் நல்லவர் கிடையாது. அதனால் இவருடைய நன்மைகள் பகிர்ந்தளிக்கப்பட்டு மற்ற முஸ்லிமான மக்களுக்கு வழங்கப்படும். இன்னும் கூட்ட நிற்கும். அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? கொடுக்க நன்மை இல்லையே, நீ என்ன செஞ்சேன்னு எதிராளிகள்ட்ட அல்லாஹ் கேட்பான். விபச்சாரம் பண்ண, தலையில தூக்கி வை. நான் மது அருந்தினேன், தலையில தூக்கி வை. நான் வட்டி வாங்கினேன், நீ அவன் தலையில தூக்கி வை. அவர்கள் செய்த தீமை எல்லாம் அல்லாஹ் பங்கு பிரித்து இந்த தீமையில் அறவே ஈடுபடாது கற்பொழுக்கத்தோடு இருந்தார், மது அருந்தாமல் இருந்தார், வட்டி வாங்காமல் இருந்தார், வேறு வேறு பாவத்தில் ஈடுபடாமல் இருந்தார். அந்த பாவத்தை எல்லாம் தூக்கி இவர் தலையில் ஏற்றுவான். பெரும் பெரும் நன்மையோடு வந்தவர் நன்மை அனைத்தையும் இழந்து பெரும் பெரும் பாவத்தோடு சேர்த்து மறுமை நாளில் நரகத்தில் அவர் தள்ளப்படுவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்து, பிறருடைய மான விஷயத்தில், பிறருடைய மரியாதை விஷயத்தில், பொருளாதார விஷயத்தில், உயிர் விஷயத்தில் பேணுதலாக ஜாக்கிரதையாக இருக்கும்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதிகமாக இந்த சமுதாயத்திற்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். அதுல குறிப்பா ரசூலுல்லாஹ் எச்சரிக்கையில் உச்சத்தை பெற்ற ஒரு நாள் என்பது இதே துல்ஹஜ் மாதம் பிறை 9 அரஃபாவுடைய பேர்வழியில் ரசூலுல்லாஹ் மக்களை பார்த்து கேட்கிறாங்க, இது எந்த நாள் அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சொல்றாங்க, இது அறுக்கக்கூடிய யௌமுன் நகர் என்ற புனிதமிக்க நாள். இது எந்த மாதம்? துல்ஹஜ் மாதம் என்ற புனிதமிக்க மாதம். இது எந்த நகரம்? மக்கமா நகரம் என்ற புனிதமிக்க நகரம். சஹாபாக்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் பதில் கொடுக்கிறாங்க. வேற அறிவிப்புல எப்படி வருது தெரியுமா? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நன்கறிந்தவர்கள். ரசூலுல்லாஹ் விளக்கம் கொடுக்கிறாங்க, இது புனிதமிக்க நாள் இல்லையா, இது புனிதமிக்க மாதம் இல்லையா, இது புனிதமிக்க இடம் இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் ஆமாங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன திமாக்கும் அம்வாலக்கும் வஅராதக்கும், உங்களுடைய இரத்தம், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய மானம் ஹராமுன், அது புனிதமானது. அது எப்படிப்பட்டது? புனிதமானது. கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா ஃபி பலதிக்கும் ஹாதா ஃபி ஷஹரிக்கும் ஹாதா, இந்த நாள் எப்படி புனிதமோ, இந்த நகரம் எப்படி புனிதமோ, இந்த மாதம் எப்படி புனிதமோ, அப்படி உங்களில் இன்னொருவருடைய மானம், இன்னொருவருடைய உயிர், இன்னொருவருடைய பொருளாதாரம் புனிதமானது. அதுல சேதம் ஏற்படுத்திடாத. அடுத்தவன் கண்ணியத்தை நீ குறைச்ச காபத்துல்லாவை இடிச்சதுக்கு சமம். அடுத்தவனுடைய உயிரை எடுத்த துல்ஹஜ் மாதத்தை கேவலப்படுத்தியதற்கு சமம். அடுத்தவனுடைய மானத்தையோ பொருளாதாரத்தையோ உயிரையோ அதற்கு நீ குந்தகம் ஏற்படுத்தினால், பங்கம் விளைவித்தால், நீ இந்த துல்ஹஜ் மாதத்தில் நகருடைய தினத்தை கேவலப்படுத்திய, இழிவுபடுத்திய பெரும் குற்றவாளியாக நீ மாற்றப்படுவாய் என்று இஸ்லாமிய மார்க்கம் இந்த கண்ணியத்தை குறித்து நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. அப்ப இந்த துரோகத்தை உலகத்தில் நம்ம கண்டிப்பா அனுபவிப்போம். எங்கேயாவது ஒரு இடத்துல, பள்ளி பருவத்தில் நீங்க அனுபவிப்பீர்கள்,
கல்லூரி பருவத்தில் அனுபவிப்பீர்கள், திருமண பருவத்தில் நீங்கள் அனுபவிப்பீர்கள், இளமையில் அனுபவிக்கலாம் அல்லது முதுமையில் அனுபவிக்கலாம். நீங்கள் துரோகத்தை அனுபவிக்காத நாளே கிடையாது, கண்டிப்பா அனுபவிப்பீங்க. அனுபவித்து விட்டுத்தான் நீங்கள் கபரை சந்திக்க போறீங்க. இந்த அனுபவிக்கிற நேரத்தில் ஒரு இஸ்லாமியன் எப்படி இருக்கணும் தெரியுமா? இந்த துன்யாவின் மீது ஆசையற்றவர்களாக இருந்தால் அதை நீங்கள் கடந்து சென்று விடுவீர்கள். என்றைக்கு துன்யா மீது அதிக பற்று உங்களுக்கு இருக்குதோ, எனக்கு உலகம்தான் வேணும்னு நினைக்கிறீங்களோ, அது உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நொறுங்கடித்து உங்களை சாகடித்து விடும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உலகத்திலேயே நடக்கப்படுகிற பெரும் துரோகம் என்ன தெரியுமா? மௌத்தான பிறகு நம்முடைய ஜனாசாவுக்கு குழி தோண்டி கொண்டு வந்து ஜனாசாவை உள்ள அடக்கம் பண்ணி மண்ணள்ளி போட்டுட்டு போறது. ஆனா இந்த காரியத்தை இஸ்லாம் தான் ஆர்வம் விட்டுது. அதுக்கு ஜனாசா வீட்டிலே வைக்க முடியும், நாரிட்டு கிடக்கட்டும் வீட்டில் வைக்க முடியுமா? அது மனித யதார்த்தம். உண்மையிலே நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம இவ்வளவு நாள் கூட தானே இருந்தோம், இவ்வளவு நாள் ஒண்ணு முன்ன பழகணுமா இல்லையா? நம்மளை கொண்டு வந்து அடக்கம் பண்ணிட்டு போயிட்டாங்க, நம்மளை பத்தி சிந்தனை இல்லை. நேற்றுக்கு மருத்துவமனையில் ஐசியூல இருக்கிற வரைக்கும் சிந்தனை இருந்துச்சு, நேற்றுக்கு வீட்டில் இருக்கிற வரைக்கும் சிந்தனை இருந்துச்சு, நேற்றுக்கு வியாபாரம் செய்யற வரைக்கும் சிந்தனை இருந்துச்சு, நேற்றுக்கு சம்பள கவரை கொண்டு வந்து வீட்டில் கொடுக்கிற வரைக்கும் சிந்தனை இருந்துச்சு, நேற்றுக்கு ஆடம்பர பொருளை வாங்கி கொடுக்கிற வரைக்கும் சிந்தனை இருந்துச்சு. இன்னைக்கு மையத்தாய் கொண்டு வந்து குழியில வச்சதுக்கு பிறகு நம்மளை பத்தி கடுகளவு சிந்தனையற்றவர்களாக அதை அப்படி மாற்றி மறந்து உலகத்தின் அடுத்த தேவையை நோக்கி அவர்கள் சென்று விட்டார்கள் என்றால் இதுவும் ஒரு வகை துரோகம் தான். ஆனா இது இஸ்லாம் அனுமதிக்கிற துரோகம். என்ன செய்ய முடியும்? அதுக்காண்டி வீட்டிலாம் வைக்க முடியாது. ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லி உலகத்தில் வாழும்போது எந்த துரோகத்தை அனுபவித்தாலும் சரி மனம் தளர்ந்துடக்கூடாது, கவலைப்பட்டுறக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா மாத்தல் இன்சான், ஒரு மனிதன் இறந்து விட்டால் இன் கத்த அன்ஹு அமலுஹு, அவனுடைய எல்லா தொடர்புகளும் அமல்களும் முறிக்கப்படுகிறது. ஒரு மனிதன் இறக்கும் பொழுது 3 காரியம் அவனை ஜனாசாவை பின்தொடர்கிறது. குளிப்பாட்டும் போது கூட இருக்கும், கஃன் உடுத்தும் போது கூட இருக்கும், சந்தூக்கில் வைத்து தூக்கி செல்லும் போது கூட இருக்கும், தொழுகையில் கூட இருக்கும், குழி தோண்டும் போது கூட இருக்கும், குழியில் இறக்கும் போது கூட இருக்கும், குழியை மூடுகிற வரை கூட இருக்கும். எந்த 3 காரியம்? அஹ்லுஹு வ மாலுஹு வ அமலுஹு, உங்கள் குடும்பம், உங்கள் செல்வம், உங்களுடைய அமல், உங்களுடைய நல்ல தீய காரியங்கள். குடும்பம் கடைசி வரைக்கும் வரும். தந்தை வருவார், மகன் வருவார், சகோதரர் வருவார், கணவர் வருவார், எல்லாரும் வருவாங்க. பதவி வரும், ஏன்னா இதெல்லாம் செல்வத்தில் உள்ளது. பேர் புகழ் வரும். இறந்தது யாரு? ஏரியா கவுன்சிலர் இறந்துட்டாரு, முதலமைச்சர் இறந்துட்டாரு, அந்த பகுதியில் உள்ளவர் மௌத்தாயிட்டாரு, அந்த ஆட்சியாளர் மௌத்தாயிட்டாரு. உங்கள் செல்வம் வரும். பெரிய பணக்காரர், BMW காரெல்லாம் வச்சிருக்கிறார், ஆடி கார் வச்சிருக்கிறார், மிகப்பெரிய கோடீஸ்வரர். அந்த கோடீஸ்வரர் பேர் அது கபர் வரைக்கும் வரும். உங்கள் அமலும் வரும். நல்ல தொழுகையாளி, நல்ல நோன்பாளி, நல்ல வணக்க வழிபாடு ஈடுபட்டாரு, நிறைய சதக்கா செய்தார், இந்த அமலும் சேர்ந்து வரும். 2 உங்களை விட்டு திரும்பி விடும் என்றார்கள் ரசூலுல்லாஹ். 2 காரியம் உங்களை விட்டு போயிடும். சொத்துக்களை பங்கு வைப்பார்கள், அரசு பதவிகளை பங்கு வைப்பார்கள், வேறு வேறு காரியத்தை எதையெல்லாம் எடுக்க முடியுமோ கஃனை தவிர அத்தனையும் எடுத்து விடுவார்கள். இந்த கிட்னியை லேசாக எடுக்க முடியும்னா அதையும் எடுத்துட்டு விட்டுருவோம். இதை உண்மை. கிட்னியை கிழிச்சுலாம் எடுக்கணும், இதயத்தை கிழிச்சு எடுக்கணும், வேற வேற உடல் உறுப்பை கிழிச்சு எடுக்கணும், அது பெரிய ப்ராசஸ்ல. இப்படி சும்மா அப்படி வாட்ச் மாதிரி கழட்டிட்டு போயிடலாம்னா கிட்னியும் கழட்டிட்டு போயிடுவோம், நம்முடைய உடல்ல இருக்கிற எல்லா உறுப்பையும் கழட்டிட்டு போயிடுவோம். எடுக்க முடியாதுன்னா விட்டுட்டு போனோம். எல்லா காரியத்தையும் பங்கு வைத்து குடும்பத்தார்கள் எடுத்து சென்று விடுவார்கள். அமல் மட்டும்தான் கூட நிற்கும். துரோகத்தை சந்திக்காமல் கபரை அடைய போறது கிடையாது. ஓ மேல மண்ணள்ளி போட்டு உன்னை மறந்து உன்னை விட்டு விட்டு இந்த அடியார்கள் திரும்புவார்கள். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜனாசா ஆனதுல இருந்து கபருக்கு போற வரைக்கும் ஜனாசா காது கேட்காது, கபருக்கு போனதுல இருந்து கியாமத் நாள் வரைக்கும் காது கேட்காது. இடைப்பட்ட ஒரு இடத்துல மட்டும் அல்லாஹ் காதை திறந்து விடுறோம், ஜனாசா காதை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜனாசாவை அடக்கம் செய்த உடனே நீங்கள் புறப்பட்டு விடாதீர்கள். ஜனாசாக்கு பெரிய பதற்றமும் மிகப்பெரிய ஆதங்கமும் பெரும் கவலையும் நீங்க போறதுதான். நாங்க போயிடாதீங்க, அந்த இடத்துல கொஞ்ச நேரம் நில்லுங்க, அவருடைய இஸ்திகாமத்துக்கு துவா செய்யுங்கள், மன உறுதிக்கு நீங்கள் துவா செய்யுங்கள். ஏனென்றால் ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு நீங்கள் புறப்படும் பொழுது உங்கள் செருப்பின் ஓசையை அந்த ஜனாசாவுக்கு அல்ல விழச் செய்கிறான் காதுல. எவனுக்கு போராடினியோ, எந்த பிள்ளையை காப்பாற்ற உழைச்சியோ, எந்த தகப்பனை காப்பாற்ற உழைச்சியோ, எந்த கணவனை காப்பாற்ற உழைச்சியோ, யாருக்காக இவ்வளவு காலம் பாடுபட்டியோ, 5 நிமிஷம் நிக்கிறான பத்தியா அவன் அல்லாஹ் காட்டுறான். கொஞ்ச நேரம் நிக்கிறானா, நேற்று ஐசியூ வார்டில் நின்னானே போய் சேரட்டும் நின்றுருக்கானா, இதான் உண்மை. எவனும் யாருக்கும் எந்த ஒரு மனிதன் மீது அக்கறை அற்றவர்களாகத்தான் உலகத்தில் வாழ்கிறார்கள் என்ற பாடத்தை கபரிலே ஜனாசாவுக்கு அல்லாஹ் உணர்த்துகிறான். அந்த நேரத்தில் ஜனாசா உணர்ந்து கொள்ளுமா, யா லைத்தனி
யாழைத்தனி கத்தம் துளி ஹயாத், என் மறுமைக்காக நான் எதையாவது முற்படுத்தி இருக்க கூடாதா? அப்போ உணர்வான். அல்லாஹ் கேட்கிறான், இப்போ பாடம் படிச்சு ஏதாவது பிரயோஜனம் இருக்குதான்னு கேட்கிறான். மனிதன் இந்த இடத்துல கண்டிப்பாக உணர்ந்து கொள்ளணும். இந்த உலகத்தில் எல்லாராலும் ஒரு நாள் கை கழுவப்படுவோம், ஒரு நாள் தூக்கி எறியப்படுவோம். கொடுத்தா மட்டும்தான் மனைவி திருப்திப்படுவா, கொடுத்தா மட்டும்தான் கணவன் திருப்திப்படுவான், கொடுத்தா மட்டும்தான் குடும்பத்தார் திருப்திப்படுவாங்க. எல்லா மனிதர்களும் சொல்லி வச்ச மாதிரி நடப்பாங்க. என் மீது அக்கறை கொண்டவன் இந்த உலகத்திலேயே நான், என்னை விட அக்கறை கொண்டவன் அல்லாஹ். ரெண்டு பேரை தாண்டி வேற யாரும் என் மேல அக்கறைப்பட முடியாது. அதை உணர்ந்து இந்த துரோகத்தை எல்லாம் அனுபவிப்போம் என்று தெரிந்து இந்த உலகத்தில் வாழ பழகிக் கொள்ளுங்கள். துரோகம் வருங்கிறது முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க, வந்த பிறகு அதனால் ஏற்படுகிற மனக்கவலை குறைவு. இவன் என்ன துரோகம் பண்ணுவானா, என் நண்பன் அப்படிப்பட்டவனா, என் சகோதரன் அப்படிப்பட்டவனா, என் மகன் அப்படிப்பட்டவனா நீ நினைக்காது. அவ்வளோ பெரிய உயர்ந்த நம்பிக்கை வைக்காது. ஒரு நாள் தூக்கி எறியப்படும் போது மிக பெரும் அளவில் மனவேதனைக்கு நாம் ஆளாக்கப்படுவோம். இந்த சிந்தனையை மீண்டும் மீண்டும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. வல்ல இறைவன் அத்தகைய சிந்தனையோடு நம்மை பயணிக்க வைத்து உலகப்பற்றவர்களாக வாழ வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.